அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஷாதுர் கிச்சன். இன்னைக்கு இந்த ரமலான் சீரீஸோட ஃபர்ஸ்ட் டிஷ் செஹர் டிஷ் பண்ண போகிறேன். அது என்னன்னா மட்டன் கிரேவி. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்மெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நான் சின்ன குக்கர் 3 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன். சஹாருக்காக நான் இப்போது கறி தொக்கு மாதிரி தொக்கு இல்லாமல் செமி கிரேவியாக வைக்க போகிறேன். அதுக்காக ஒரு 300 கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து குக்கர் சூடாயிடுச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருப்பேன். பாருங்க, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பாருங்க, மீடியம் சைஸ் 4 வெங்காயம் இந்த சைஸில் இருந்துச்சு. இந்த 4 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உப்பு சேர்க்குறேன். அது நல்லா ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். பச்சையாக உடனே பின்னாடி இன்க்ரீடியன்ஸ் போடக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுதான். அது நல்லா வதங்கணும். நெக்ஸ்ட்டு தான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இதுவும் இல்லாமல் இந்த தொக்குக்கெலாம் நல்லா ஃபைன் சாப் பண்ணுங்க. வெங்காயம் இருந்தாலும் சரி, தக்காளி இருந்தாலும் சரி, கொஞ்சம் முழுசாக போடக்கூடாது. இது ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கிடையாது. மசாலா எதுவும் வறுத்து அரைக்க போகிறது கிடையாது. எதுவுமே ரொம்ப டிஃபிகல்ட்லாம் இல்லை. நான் சொல்கிற மசாலாவை சொல்கிற மாதிரியே பண்ணுற மாதிரியே பார்த்து பண்ணுங்கள். கரெக்டாக செம்மையாக வரும். இதை நீங்கள் ஊற்றிட்டு சாப்பிட்றதுக்கு சாம்பாரோ இல்லை எதுவுமே தேவையில்லை, எதுவே பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். சாதத்துக்கு இல்லை சப்பாத்திக்கு இல்லை இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது எல்லாருக்குமே சஹாரில் எந்திரிச்சு அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்காது, சாப்பிட முடியாது, இறங்காது. நைட்ல எந்திரிச்சு சாப்பிடணும் அப்படின்ற போது இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டோன்னா கொஞ்சமாச்சும் சாதம் இறங்கும். அதனால தான் மோஸ்ட்லி கறி அந்த மாதிரி எடுக்கிறது. நிறைய பேர் கறி எடுத்தாலும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா கொஞ்சமாச்சும் சாதம் இறங்கும். அதனால தான் இந்த மாதிரி செய்கிறது. அவ்வளோதான். பாருங்க, இந்த அளவுக்கு வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஹீப்டு சின்ன டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் ஃபுல்லாக தாராளமாக சேர்த்துக்கலாம். சின்ன டீஸ்பூனில் தான் நல்லா ஃபுல்லாக எடுத்துருக்கேன். இந்த நேரத்துலேயே தக்காளி சேர்த்துக்கலாம். 4 வெங்காயம் சேர்த்துடணும். ஸோ இது 2 தக்காளி, 2 சின்ன தக்காளி தான் எடுத்திருக்கேன். பழமாக பார்த்து எடுத்திருக்கேன். நல்லா ஃபைன் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் கூடவே சேர்த்து தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் வதக்காமல் என்ன குழம்பு செஞ்சாலும் என்ன டிஷ் செஞ்சாலும் வதங்காமல் பண்ணிங்கன்னா நல்லா வராது. ஸோ நல்லா வெயிட் பண்ணி வதக்குங்க. முதல்ல வதக்குனா தான் டேஸ்ட்டே. செய்கிறது பெருசு இல்லை, அது சந்தோஷமாக சாப்பிடணுன்ற எண்ணத்தில் செய்யுங்க. அது நல்லாவே வரும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 5-6 டைம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மட்டனை சேர்த்துக்கலாம். நல்லா கழுவி பாருங்க, தண்ணிலாம் இல்லாத மாதிரி மட்டன் சேர்த்து ஒரு கிளறி கிளறுங்க. இப்போ மசாலா பொருள்லாம் சேர்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அது மறக்காம போய் பார்த்துருங்க. நீங்க என்னுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா எனக்கு தேவை. உங்களுக்கு என்னென்ன டிஷ் வேணுமோ அதெல்லாம் கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, நான் அது செஞ்சு வீடியோவா போடுறேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். தனியாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். கரம் மசாலாவும் 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். எங்கள் வீட்டில் ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க, ஸோ இந்த அளவு சேர்க்குறேன். உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலா 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். மட்டன் மசாலாவோட ரெசிபி, அந்த மசாலாவோட ரெசிபி தனியாக போடுறேன். இப்போ மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் விடுங்க. மசாலாலாம் பச்சை வாசனை போட்டோம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போவே ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம், அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன், நீங்களே பாருங்கள். சேர்த்து இப்போது விசில் போட்டுடலாம். இந்த மாதிரி இருக்கிறது சேஃப் இல்லை, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் வீட்டில் இப்போதைக்கு அப்படி தான் இருக்குது. ஏன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறதால சீக்கிரமாக வெந்துடும். உங்கள் ஏரியாவில் எப்போவே வாங்குகிற கடையில் பார்த்து வாங்குங்க. சில கடையில் வந்து கொஞ்சம் ஆடு வந்து அது வேகிறதுக்கு லேட் ஆகும், சில ஆடு வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதனால் பார்த்துக்கோங்க அந்த மெஷர்மெண்ட். மொத்தமாக இந்த மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு மொத்தமாக ஒரு 10 விசில் வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ப்ரெஷர் அடங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பார்க்கலாம். ப்ரெஷர் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்க, பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. கறியெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டில் ஒரு இன்க்ரீடியண்ட்டு இதுதான் வந்து பெப்பர் பவுடர் நல்லா போட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுருக்கேன். போட்டுட்டு நல்லா ஒரு கொத்தமல்லி அப்படியே தூவிடுங்க. ஒரு கலக்கி சர்வ் பண்ண வேண்டியதுதான். சரி, சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, இடியாப்பம்க்கு எல்லாத்துக்குமே ஒரு செம்மையான ஒரு காம்பினேஷன் இது. ஓகே, டாட்டா. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.